ஏதாவது முடிவெடுத்தியா? இது எப்படியும் நிக்காதுக்கா. தொடர்ந்து ஒன்று மாற்றி ஒன்று போராட்டமாக தான் இருக்க போகுது. ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். ஒருத்த சொத்தை பிரிச்சு கொடுன்னு ஒத்த காலில் நிக்கிறான். இன்னொருத்த எனக்கு சொத்தே தேவையில்லை, அம்மா தான் என் சொத்துன்னு அழகா சொல்லிட்டு போனா. என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன்டா. அக்கா, ஆறுதலாவோ அக்கறையாவோ இருக்கிறவங்கள பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. வம்பு வளர்க்கணும்னு சுத்துறாங்க பாரு, அவங்களுக்கு தான் ஒரு முடிவு எடுத்தாங்க. எனக்கு புரியாம இல்லடா. நாம எல்லாருமே பேசிதான் மாணிக்கத்தை இங்க தங்க வச்சோம். ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு முடிவு பண்ணி நாம நெருங்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் பெருசா வெடிச்சிருது. அப்புறம் அதுக்கு பின்னாடியே நாம ஓட ஆரம்பிச்சிடுறோம். அது மட்டுமா காரணம்? வேற எதுவும் இல்ல? இன்னும் மாணிக்கம் மாறாமலேயே இருக்கான். எதுக்கு எடுத்தாலும் கோபம். அவன் என்ன பேசுறோன்னே தெரியாம தெளிவில்லாத ஒரு பேச்சு. எப்படி அவனை நம்பி இறங்குறது? அவனோட சேர்த்து வச்சு பார்க்கும்போது தாமரை இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. அட போக்கா, நீ புரிஞ்சுக்கிட்டது எவ்வளவுதான். மாணிக்கம் நம்ம கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிறதுக்கு காரணமே தாமரை தான். அதை புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நான் ஏதாவது சொன்னா ஏன் வாய மூடுன்னு சொல்லுவேன். டேய், என்னடா நான் சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாக்கா. வாமா, என்னம்மா சொல்றான் என் மூத்த பையன்? அவர் இன்னும் அப்படியே தான் இருக்காரு. 2-3 நாள் போச்சுன்னா தன்னால மறந்துடுவாரு. 2 நாள் போனா மறந்துடுவேன்னு சொல்ற. அடிக்கடி ஞாபகம் வந்துடுதே, அதுக்கு என்ன பண்றது? கேட்டு சொல்றேன், இல்லனா வருவாரு. நீங்களே கேட்டுக்கோங்க. டேய், கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்க மாட்டியா? அதை விடுமா. அவனுக்கு நாங்க செய்யறோம்னு சொன்னதை கண்டிப்பா செய்வோம்மா. ஆனா அதுக்குன்னு சில வரைமுறைகள்லாம் இருக்குல்ல. அதுலயும் முக்கியமா அவங்கிட்ட இருந்த முன்கோபம் அவனை விட்டு போன மாதிரியே தெரியலையேம்மா. அத்தை, அதே போயிடும் அத்தை. முன்ன விட இப்போ அவர் எவ்வளவோ மாறிட்டாரு. வாமா கௌரி, அதுக்குள்ள வந்துட்டீங்க. ஆமா அத்தை. வீட்டுல கிரிஜா, நித்யா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அந்த பாஸ்கர் பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். என்ன மாப்ள, எப்படியும் மாமியார் வீட்டுல 2 நாள் இருந்துட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க. இல்ல மாமா, போனதும் வரலாங்கிறதா ஐடியாவே. சரிப்பா, போய் கை காலெல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. போங்க போ. என்னங்க, நில்லுங்க. சஸ்பென்ஸ் என்னன்னு சொல்லுங்க. என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. கண்டிப்பா நான் சஸ்பென்ஸ் என்னங்கறத சொல்லுவேன். ஆனா அதை சபையில வச்சுதான் சொல்லுவேன். வாப்பா. ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்ப சொல்லலாமா இல்ல அப்புறமா டைம் பார்த்து சொல்லலாமா? சொல்லேன்பா. மாப்ள, ஏதாவது வம்பு வழக்கு பத்தியா பேச போறீங்க? அது உங்களுக்கு வரவும் வராது. என்ன விஷயம்ன்றத கிளியரா சொல்ல. தன்ராசு, தன்ராசு அண்ணே, வாடா. என்னண்ணே சொல்லுங்கண்ணே. அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. டேய் விழுடா. சரிண்ணே, ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்கம்மா. இருடா ராசா, நல்லா இரு. என்னப்பா, என்ன விஷயம்? இப்ப நான் அந்த சஸ்பென்ஸ் ஓபன் பண்ண போறேன். அப்படியா? என்ன விஷயம்டா? சொல்லுடா, என்னன்னு சொல்லு. அம்மா, தன்ராசுக்கு நம்ம நித்யாவை ரொம்ப பிடிச்சு போச்சுமா. அதனால முறைப்படி அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணுமா.
பேசதா இவ்ளோ அவசர அவசரமா கிளம்பி கௌரி வீட்டுக்கு போனீங்களா? மன்னிக்கணும், இந்த வினாடி வரைக்கும் கௌரி கூட இந்த விஷயம் தெரியாது. ஓஹோ, அப்படியே தான் இருந்துட்டு போட்டுமே, இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமாமா, தன்ராசுக்கு நித்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால மட்டும்தான் நான் இதை தைரியமா சொல்றேம்மா. கௌரிக்கோ இல்ல கௌரி வீட்டுக்கோ இத பத்தி எதுவுமே தெரியாது. உங்க சம்மதத்துக்கு அப்புறம் தான் மத்த ஃபார்மாலிட்டிஸ்லாம். நீங்க என்னமா சொல்றீங்க? டேய், தாராளமா மத்த ஏற்பாடெல்லாம் பார்க்கலாம்ப்பா. கௌரி வீட்ல இருந்து இன்னொரு சம்பந்தம் வருதுன்னா அதை விட வேற சந்தோஷம் எனக்கு வேற என்னப்பா இருக்க போகுது? எவ்வளவு அழகா காய நகத்துற ஏண்டி? நடக்காது, மனக்கோட்டை கட்டாத, நிச்சயம் நடக்காது. தாமரை, உனக்கு ஓகேவாமா? என்னத்த இத பத்தி என்கிட்ட அபிப்பிராயம் கேக்குறீங்க? செந்திலும் கௌரியும் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா யோசிச்சுதான் எடுத்திருப்பாங்க. நல்லபடியா நடக்கத்த பாருங்க. சந்தோஷமா இருப்படா. தன்ராசு உனக்கு சம்மதம் தானே? இல்ல அண்ணன் சொன்னாருங்கிறதுக்காக சொல்றியா? அண்ணி, எனக்கு முழு சம்மதம். இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா டான்ஸே ஆடிடுவேன். நீ ஆடுவட்டா. ஆமா. சரிப்பா, முதல் கட்டமா கௌரி வீட்டுக்கு போய் நாம பொண்ணு கேட்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா யோசிப்போம். ஏங்க வாங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.